நட்புக்கு இலக்கணமாக நம்ம கர்ணனை தான் சொல்லுவோம். அந்த கர்ணனோட வாழ்க்கையில் நடந்த நட்புக்காக அவர் செஞ்ச தியாகத்தை பற்றி மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன தொகுப்பு பார்ப்போம். குருஷேஸ்திர போர் ஆரம்பிக்கிற நேரம் பூமி நடுங்கும் அளவுக்கு யுத்தம் நெருங்கி வந்தது. அந்த ஒரு மாலை நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் கர்ணன் தனியாக நின்று கங்கா நதி கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் தினமும் செய்வது போல தானம் செய்ய தயாராக இருந்தார். கர்ணன் இதயம் கடினமாக தெரிந்தாலும் அது தர்மத்தால் நிறைந்தது. அந்த நேரம் ஒரு சாதாரண ரசசாரதி போல ஒருவர் அவனை நோக்கி வருகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான். கர்ணன் அவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் அந்த மனிதன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி. கிருஷ்ணன் மெதுவாக கேட்கிறார், கர்ணா, உனக்கு எல்லாம் தெரிந்த பிறகும் நீ ஏன் இந்த போரில் அநீதியின் பக்கம் நிற்கிறாய்? கர்ணன் சிரிக்கிறான். ஆனால் அந்த சிரிப்புக்குள் வலி நிறைந்திருந்தது. நான் உண்மையை தெரிந்து கொண்டேன். பாண்டவர்களின் சகோதரர்கள் என்று, குந்தி என் தாய் என்று. ஆனால் என் வாழ்க்கையை உருவாக்கியவன் என் நண்பன், என் துரியோதனன் தான். ஒரு கை தந்தவனை நான் எப்படி விட்டுவிட முடியும்? கிருஷ்ணன் அமைதியாக சொல்கிறார், கர்ணா, நீ இப்போதே என்னுடன் வா. நான் உன்னை பாண்டவர்களின் தலைவனாக்குவேன். யுதிஷ்டிரன் உன் காலில் கூட விழுவான். திரௌபதி உன்னை அண்ணா என்று அழைப்பாள். வரலாறு உன்னை தர்மத்தின் சின்னமாக எழுதி வைக்கும். அந்த நொடி கர்ணன் மூச்சே நின்றது. ஒரு நொடி அவன் மனம் உடைந்தது. ஒரு பக்கம் தாய், சகோதரர்கள், ராஜ்யம், மறுபக்கம் நன்றி, வாக்கு, தானம். கர்ணன் கண்களை மூடினான். நீண்ட மௌனம் பிறகு சொன்னான், கிருஷ்ணா, நீ சொல்வது தர்மம்தான். ஆனால் நான் பிறந்த நாள் முதல் அவமானத்திலே வளர்ந்தவன், அவமானப்பட்டவன். வலிகளால் நிறைந்த வாழ்க்கைதான் என் வாழ்க்கை. என்னை மனிதனாக்கியவன் துரியோதனன். அவனை விட்டால் என் கர்ணன் இல்லை. இந்த கர்ணனுக்கு எப்பவுமே துரியோதனன் போன்ற நண்பன் கிடைக்கவே மாட்டான். அவன் செய்தது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்றி மறவாத ஒரு செயல். அதை நான் என்றும் மறக்க மாட்டேன் கிருஷ்ணா. மீண்டும் அவன் தொடர்கிறான். ஒரு விஷயம் மட்டும் உன்னிடம் கேட்கிறேன். என் மரணத்திற்கு பிறகு என்னை அதர்மவாதி என்று உலகம் சொல்லக்கூடாது கிருஷ்ணா. கிருஷ்ணன் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தார். கர்ணா, நீ போரில் தோற்றாலும் நீ தர்மத்தில் தோற்கவில்லை. உன் பெயர் யுத்தத்தில் அல்ல, நன்றி, தானம், வாக்குறுதி, இதில்தான் வாழும். அந்த நிமிடம் கிருஷ்ணர் மறைந்தார். போர் நடந்தது. கர்ணன் வீழ்ந்தான். ஆனால் போருக்கு பிறகு ஒரு அதிசயம். ஸ்வர்க்கத்தில் தேவர்கள் கர்ணனை மலர்களால் வரவேற்கிறார்கள். அங்கே வந்த யுதிஷ்டிரன் அதிர்ச்சியில் நின்றான். இவன் அதர்மத்தின் பக்கம் இருந்தவன் அல்லவா? கிருஷ்ணன் சொல்கிறான், இவன் வாழ்ந்தது தர்மத்துக்காக அல்ல, நன்றிக்காக. நன்றி மறவாமல் இருப்பதும் ஒரு தர்மமே, ஒரு மிக உயர்ந்த தர்மமும் கூட என்று சொல்லி முடித்தார்.